இந்த ரிலீஸ் ஆன இந்த 3-4 நாள்லையும் இவ்வளோ பிஸி டைம்லையும் நம்ம கேட்ட உடனே இயக்குனர் சங்கம்னு உடனே மாரி செல்வராஜ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல படத்தை காமிச்சதுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அவர் படத்தை பற்றி மாரி செல்வராஜ் நீங்கள் பேசுங்க. ரொம்ப நன்றி. இந்த படம் மக்கள் எல்லா படம் மக்கள் நம்பி தான் எடுக்கிறோம். மக்கள் ஆதரவோட இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த இப்போ மாதிரியான சில சின்ன படங்கள் வந்து ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய நெக்ஸ்ட் வரக்கூடிய இயக்குநர்களுக்கு உதவி இயக்குநர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன கதை போதும், அதை சிறப்பாக எடுத்தாலே போதுமானது. அதை எப்படியாவது ஏன்னா முதல்ல இந்த இயக்குனர் சங்கத்தில் நான் இந்த இயக்குநர்கள் அதிகமாக எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வாழை படம் வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட சக இயக்குநர்கள் தான். இந்த படத்தை பார்த்து அவங்க வந்து இந்த படத்தை வந்து பெரிய படமாக மாற்றினது இயக்குநர்கள் தான். ஏன்னா அது வரைக்கும் ஒரு சின்ன படமாக தான் இருந்துச்சு. ஏதோ மாரி செல்வராஜ் சின்ன படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த படத்தை பார்த்த சக இயக்குநர்கள் அவர்களோட மன ஓட்டத்தை ரொம்ப சுதந்திரமாக ரொம்ப என்ன சொல்றது பதிவு பண்ணதுனால தான் இந்த மக்கள் இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. இந்த நேரத்தில் அத்தனை இயக்குநர்களுக்கும் சினிமா சார்ந்த நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேசுடா நிறைய படத்துல நிறைய பேசுறாங்க, நிறைய டைலாக் சொல்லி பேசுவாங்க. எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக மாரி சாருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா ஒரு படம் நடிக்க வச்சு அது எல்லாருக்கும் திரையில் என்ன காட்டியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து இவ்வளோ பெரிய திரையில் வர்றதுக்காண்டிய காரணமே மாரி சார் தான். படம் பண்ணுறா பார்த்துக்கலாம், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, நடி ஒம்பாட்டில் அப்படின்னாங்க. ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்து படம் பார்த்ததுக்கு. நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே ஷோ போடலான் இருந்தோம். பட் சின்ன சின்ன காரணங்களால் எங்களால் அதை போட முடியல. எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ பண்ணோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. படம் பார்த்து டேரக்டருக்கும் நன்றி சொல்லுங்க. வணக்கம். இந்த படம் வந்து ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். நான் என்கிட்ட இது மாதிரி சின்ன படங்கள் செல்வம் சொன்ன போல் இது மாதிரி சின்ன படங்கள் ஒரு சின்ன கதையை வச்சு நம்ம ஜெயிக்க முடியும், பெரிய ஒரு கமர்ஷியல் வெற்றியும் கொடுக்க முடியுன்ற உங்களுக்கு அதாவது ஏங்கியிருக்க உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய இந்த நம்பிக்கையை இந்த படம் கொடுத்துருக்கா நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றி. இயக்குனருக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு படம் கொடுத்து இந்த படத்தில் எங்களை மாதிரி இயக்குநர்கள் புதிய இயக்குநர்கள் வேலை கொடுத்து ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்குறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஊரில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்தவங்களை எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சில நல்ல படங்கள் வந்து சில நல்ல மேனேஜர்கள் படம் கெட்டு போகாமல் டைரக்டர் சப்போர்ட் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறவர் தான் வெங்கட். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து ஃபர்ஸ்ட் மாரி சார் ரொம்ப நன்றி. மற்ற வந்தவர்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. சரிங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என் இயக்குனருக்கு நன்றி. மற்றபடி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி என்னை வந்து ஆதரித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாழையடி வாழையா இந்த படம் வாழ்ந்து கொண்டே இருக்கு. மாரி செல்வராஜ் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அதை வந்து ஒரு ஈஸ்தட்டிக்ஸா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கும். இத்தனை நாள் ஹீரோ கிட்ட போய் தவம் இருந்தாலும் கால்ஷீட் கிடைக்கல, கதைகளை வச்சுக்கிட்டு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க.
அவர் என்ன பண்ணியிருக்கார் பாருங்க. கதையை நம்புங்க. ஹாலிவுட்ல என்ன சொல்றாங்க, ஃபில்ம் இஸ் த டைரக்டர்ஸ் மீடியா. நாம தான் கேப்டன், அதுதான் நம்மளை கேப்டன் சொன்னாங்க. அதனால கதைகளை தேடுங்க, நம்மளை தேடி எல்லாரும் வருவாங்க. இதுக்கு பல பேர் அடிச்சவர்களாக இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு மாரி செல்வராஜ் பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்காங்க, நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. மாரி செல்வராஜுக்கு எனக்கு மனப்பூர்வமாக நான் பாராட்டுறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். வாழை திரைப்படத்தை இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்கு திரையிட வாய்ப்பு வழங்கிய மாரி செல்வராஜுக்கு இயக்குனர் சங்கம் சார்பில் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாரி செல்வராஜ் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றி போன வாரம் வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் லிங்குசாமி ஃபோன் பண்ணி பயங்கரமாக பேசிட்டே இருந்தார். சொல்லுவோம் சார், நம்மலாம் டைரக்டரே இல்லை சார் அப்படின்னு. என்னடா நம்ம டைரக்டர்லாம் யாரும் டைரக்டர், தமிழ் சினிமாவுக்கு வேற ஒரு இது வந்துடுச்சு சார். அப்படியா என்னன்னு வாழை ஒரு படம் பார்த்தேன். வாழைங்கிற படம்னு அப்போதான் எனக்கே தெரியும். அதை பற்றி எந்த விதமான விளம்பரம் கூட அது முன்னாடி வரல. வாழை படம் பார்த்து சார், நீங்கள் உடனே படம் பாருங்க. வழக்கமாக நான் வந்து இப்போ பொதுவாக ஒரு 2-3 வருஷமாக வந்து ஆன் டேட் போய் படம் பார்க்கறதுலாம் கிடையாது. படம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் போய் பார்க்குற மாதிரி தான். இந்த படத்தை சரி அவர் சொன்ன உடனே லிங்குசாமி மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லும்போது இந்த படம் எப்படிங்கிறத முதல்ல போய் பார்த்து. படம்னா உண்மையாக இந்த படம் முதல்ல வந்திருந்தா நல்ல வேலையை அது வந்து 3வது 4வது படமாக வந்ததால மாரி செல்வராஜுங்கிற யாரு அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய இயக்குநர்கள், அது வந்து ப்ரமோட் பண்ணக்கூடியது ஒரு படம்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து வந்ததால அந்த முதல் நாளே வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸில் போய் படம் பார்த்துருவோம். அப்போ இந்த படத்தை ஒரு வாழ்வியல், இப்போ அண்ணன் நம்ம சகோதரர் டிகே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண வாழ்வியல், ஆனால் வாழ்வே மிகப்பெரிய கதைங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்தோம்னு தெரிஞ்சுது. நம்ம சினிமாவில் கற்பனை தான் பண்ணுறோம், ஆனால் கற்பனைக்கு மேலே ஒரு வாழ்க்கை இருக்குது. வாழ்க்கை வந்து கற்பனையெல்லாம் விட அதிகமான கதையை வச்சுருக்குங்கிறத வந்து உண்மையாக எல்லார் கதையும் இருக்குது. எனக்கு கூட அது வந்து ஒரு 60-70% வந்து அந்த படத்தோடு நானும் அந்த படத்தோடு ட்ராவல் பண்ணுறது. மாரி செல்வராஜ் மட்டும் இல்லை, இப்போ வந்து பேசிக்காக என்னோட அப்பா வந்து தமிழாசிரியர். தமிழாசிரியர்னா இப்போ வர சம்பளம்லாம் அப்போ இல்லை, ஒரு 400-500 ரூபா தான் ஆசிரியர் சம்பளம். அது வந்து 4 பேர் நாங்கள் இருக்கோம். அண்ணன் என்னோட கூட பிறந்த 4 பேர். அவங்களுக்கு சாப்பாடு பொருளாம் வசதி இருக்காது. அப்போ எங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கும். அப்போ வந்து அதில் விவசாயம் பண்ணணும், வாத்தியார் வேலை பண்ணணும், எங்கள் குடும்ப தொழிலேருந்து நெசவு அந்த வேலையும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் ஒரு 2 வேலை சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட முடியக்கூடிய குடும்பத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். அப்போ இவர் வந்து வாழையை சம்பந்தா மாதிரி நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேலை செய்கிற ஆட்களுக்கு வந்து அந்த காலையில் கஞ்சி எடுத்துகிட்டு போகணும். கூழோ கஞ்சியோ அது சுமந்து போகணும். சரி, ஒரு தடவை போகும்போது என்ன ஆயிடுச்சு, அங்கே போகும்போது என்னன்னா பெரும்பாலும் வந்து அதில் கொஞ்சம் பத்தாமல் இருக்கும், இல்லை இதுவாக இருக்கும். என்ன சார் கம்மியாக இருக்குது, என்ன கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வரும். அப்போ நானும் எங்கள் அப்பாவும் ஒரு நாள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். போகும்போது இந்த வரப்பு வழுக்கிடுச்சு, வழுப்பி கீழே விழுந்துச்சு. அது பானை உடஞ்சிடுச்சு, பாதி உடஞ்சி பாதியில் தான் இருக்குது. அப்போ போனால் கம்மியாக இருக்குன்னு வந்து ஏற்கனவே திட்டுவாங்க இல்லையா, எங்கள் அப்பா வந்து அந்த வழியிற கூழோடு எனக்கு கூட்டு போனார். ஏன்னா கீழே போட்டுட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியணும், கம்மியாக கொடுத்தாங்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா. அப்போ வழியில் படைக்கக்கூடாதுன்ட்டார். அப்படியே கொண்டு போய் ஏன்னா வந்து நீ கீழே விழுத்துட்டேன்னு சொல்லணும், அவன் நம்ப மாட்டாங்க. அப்போ அது மாதிரி வாழ்க்கையில் பல்வேறு விதமான எல்லாரும் நம்ம யாரும் இங்கே டாடா பிர்லா பையன்னா அவன் டைரக்டர் ஆக முடியாது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது அவனுக்கு தெரியாது. உண்மையை நான் சொல்கிறேன், வாழ்க்கை யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்ததோ அந்த கஷ்டத்தை கொடுத்தவங்க மேலே வந்து ஒரு வகையான வெறுப்போ கோவமோ இல்லாமல் இதை வந்து நான் வந்து அந்த அவமானங்களும் அந்த கஷ்டங்களும் வந்து நாங்கள் இன்னைக்கு மேடையில் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு அது வந்து எல்லாம் வந்து ஒரு பெரிய லெசன். இதையெல்லாம் மீறி நான் யாருங்கிறது இந்த சமுதாயத்தை காமிக்கணும், நான் யாருங்கிறத என்னோட அப்பா அம்மா காமிக்கணும், நான் யாருங்கிறத என் சொந்தக்காரங்க காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி தான் வந்து ஒரு இயக்குனராக மாற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும். அது மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது இல்லை, மாரியோட வாழ்க்கை கூட அதில் இருக்கலாம், மொத்தமாகவே இருக்கான்னு சொல்ல முடியாது. அவரோட சகோதரர்கள், அவரோட நண்பர்கள், ஒரு போர்ஷன் ஒரு இது, ஆனால் எல்லாருமே சேர்ந்து ஒரு கதையாக வரும்போது ஒரு பகுதியோட வாழ்க்கை. அப்போது இதில் 2 விஷயம் இருக்குது. நம்ம இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு 30 வருஷம் 40 வருஷமாக இருக்கவங்க, 10 வருஷம் 15 வருஷமாக இருக்கவங்க, எல்லார் வாழ்க்கையும் ஒரு கதை தான்.
அப்போ நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வாழை வந்து ஒரு வழியாகவும் இருக்கு. நம்ம வாழ்க்கையே படம் எடுத்தா கூட அது ஒரு சிறந்த படமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த படம் கொடுத்துருக்கு, இந்த சமுதாயத்தும் கொடுத்துருக்கு. சமுதாயத்தில் என்னென்னா 2 வகையான இது இருக்குது. இன்னொரு இந்த படத்தோட இன்னும் ஐடென்டிஃபை ஆகிறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. எங்கள் பெரியப்பா வந்து ஆக்சுவலாக திராவிடர் கழகத்தில் இருக்கோம். அப்போ என்னென்னா அவர் ஒரு ஹார்மோனி வச்சுப்பார், எங்கிட்ட வந்து ஒரு மேளத்தை ஒன்று கொடுத்துருவார். நாங்கள் வந்து ஊராக போயிட்டு இந்த பாடலில் பாடி அந்த பிரச்சாரம் பண்ணும்போது வீட்டில் வந்த உடனே ஊரில் வந்து என்ன ஒன்றா எங்கள் சொந்தக்காரங்க வந்து வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. எங்கள் பெரியப்பாவை தண்ணி தெளித்து விட்டாங்க. நாங்கள் வரும்போது வீட்டில் குளிச்சுட்டு தான் வரணும். ஏன்னா அந்த மேளத்தை தொட்டதால் வீட்டில் குளிச்சுட்டு தான் வரணும். இது மாதிரியான இது போராடி வரும்போது, ஆனால் அதே பறை இசை இன்னைக்கு வந்து எல்லா மேடைகளையும் முழங்கக்கூடிய, எல்லா மேடைகளையும் எப்படி வந்து மற்ற கலைகளுக்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்கோ அந்த வரவேற்பை இன்னைக்கு வந்து பறை இசை பெற்றுக்குன்னா சாதாரணமாக வந்ததில்லை. பல மனிதர்களோட போராட்டம், பல படைப்பாளிகளோட பல எழுச்சியும் பல பேரோட தியாகமும் தான் இன்னைக்கு அந்த மேடைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அது மாதிரி மாரி செல்வராஜோட படம் கூட வந்து பல பேர் என்னன்னா என்னோட வாழ்க்கையை மறைச்சு மேலே வந்து நான் வந்து எங்கேருந்து வந்தேங்கிறத வந்து அந்த ரூட்டை காமிக்கிறதுக்கு பல பேர் வந்து வெட்கப்படுவாங்க. அதனால வளர்ந்த உடனே எல்லாரும் பாப்பான் ஆயிடுவாங்க. ஆனால் நான் இந்த சமூகத்திலேருந்து வந்தவன், இந்த சமூகத்தை வந்து நான் அடையாளம் காமிப்பேன், என்னோட சமூகத்தை நான் மேலே கொண்டு போகிற எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு படைப்பாளியோட முதல் முகவரியாக நான் பார்ப்பேன். ஏன்னா நான் படம் பண்ணும்போது மன்சூர் அலிகானை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மன்சூர் அலிகான் அவர் பேரை வந்து ராஜேஷ் கண்ணான்னு அவருக்கு வந்து வச்சுக்கணும். ஏன்னா அவர் வந்து முஸ்லீம் தெரியக்கூடாது, ஏன்னா முஸ்லீம் தெரிஞ்சால் மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ இப்ராஹிம் ராஜ் சொன்னார், டேய் நீ மன்சூர் அலிகான் போடுறதா இருந்தால் இந்த படத்தை நடி வெளியே போயிடு. அப்போ அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். ஆனால் அது வெறியா மாறக்கூடாது. தான் பாதிக்கப்பட்டவன், என்னோட ஐடென்டிட்டி இதுதான். பணக்கார ஆனவனே என்ன வரும், ஜிஆர் கனவுல இளையராஜா வருவார். இளையராஜா வந்து பெருமாள் வந்து உனக்கு கோவில் கட்ட சொல்லலான்னு சொல்வார். இப்போ நம்மளும் ஜிஆரா மாறிடுவோம். ஆனால் எனக்கு வந்து நான் வந்து இது தவறா சொல்லலை, நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த மக்களுக்கு ஒரு முதல்ல தான் பிறந்த இனத்துக்கே ஒருத்தர் விசுவாசமா இல்லைன்னா அப்புறம் யார் மற்றவங்களுக்கு எப்படி விசுவாசம் இருப்பாங்க. அதனால வந்து இது மாதிரியான கலைஞர்கள் வந்து, ஆனால் ஒரு சின்ன ஒரு சகோதரனா வந்து மாரிக்கு வந்து ஒரு அட்வைஸ் என்னன்னா, என் வாழ்க்கையில நான் பார்த்த மிகச்சிறந்த 10 படங்கள்ல மாமன்னன் வந்து ஒரு சிறந்த. அந்த படத்தை பார்த்த உடனே என்னால் தூங்க முடியல. உடனே மாரி செல்வராஜ் தேடி பிடிச்சி அவரோட பேசணுங்கிற ஒரு அரிப்பு. உடனே பேசினாதான் அது வந்து அது மாதிரியான படங்கள் ஒரு 10 படங்கள் தான் ஏற்படுத்திருக்கு. அதுபோல் வடிவேலுக்கும் ஃபோன் பண்ணி அந்த ஒரு அரை மணி நேரம் அந்த படத்தை பற்றி பேசினேன். இந்த படத்தை வந்து யார் வெல்ல முடியும்னா, அடுத்து வாழைங்கிற திரைப்படத்து மூலம் தன்னைத்தானே வென்றிருக்காருன்னா மாரி செல்வராஜ். அந்த படம் வந்து அது வேற மாதிரியான படம். அது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான படம். எப்போ வந்து ஒரு விடுதலை வரும்னா, அரசியல் அதிகாரமும் கல்வி அறிவும் இருந்தால் தான் ஒரு சமூகம் மேலே வரும். அப்போ 2த்துக்குமான போராட்டம் தான். முதல் படம் வந்து இப்போ மாமன்னன் வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது எப்படி, கைப்பற்றும் போது என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும், அதை எப்படி, அது கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருந்தால் கூட அது வந்து ஒரு வகையான அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதான போராட்டமாக இருந்தது. இது வந்தது தன்னோட ஐடென்டிட்டி என்ன, எப்படி இருந்து மேலே வரணுங்கிறத தன் மக்களுக்கு, தன்னோட இனத்துக்கு, இல்லை இது போல அது தன் மக்களுக்கு மட்டும் இல்லை, உன்னோட பாதி வாழ்க்கையை நாங்களும் வாழ்ந்திருப்போம். நீ 3 வேளை சோத்து கஷ்டப்பட்டிருப்போம், நாங்கள் 2 வேளை சோத்து கஷ்டப்பட்டிருப்போம், அவ்வளோதான் விஷயம். ஆனால் எல்லாரும் அந்த சமூகம் அந்த இதுல இருந்து தான் வந்தவங்க. அப்போ தன்னுடைய ஐடென்டிட்டியை மறக்காம அந்த மக்களுக்கும் அதை சார்ந்த மண்ணுக்குமான ஒரு கலைப்படைப்பை கொடுக்குறது தான் ஒரு மிகப்பெரிய படைப்பாளுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் வாழ்க்கையில் 2 படத்தை கொடுத்துட்டீங்க. இது போன்ற மிகச்சிறந்த படங்களை நீங்கள் கொடுக்கணும். ஆனால் ஒரு வேண்டுகோள் சகோதரா, நீங்கள் தப்பா இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஏலியனேஷன் ஆகக்கூடாது, விலகி போகக்கூடாது. இதிலிருந்து இதுக்காக, இந்த மனித தன்மைக்காக இந்த சமூகத்தில் இல்லைன்னா கூட இதுக்காக போராடுற பல்வேறு நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சமூகம். இந்த சமூகத்திலேருந்து நாம் வந்து தனிமைப்பட்டு போயிட்டு ஒரு கோபத்தையோ வெறுப்பையோ ஏற்படுத்துகிற, பகை உணர்ச்சியை ஏற்படுத்துறது இல்லாமல் நிச்சயமாக நமக்கு மனகாயங்கள் இருக்கும். நான் வந்து என்னுடைய உறவினர்களுக்கும் என்னுடைய இனத்துக்கும் என் ஊருக்கும் நான் காமிக்க நினச்சது என்னன்னா, நானும் மனிதன் தான் காமிக்க நினச்சேனே தவிர, நீங்கள் என்னை இப்படிலாம் அவமானப்படுத்திட்டு நான் யாரையும் பழி வாங்கலை. அது யாரும் நான் மனசில் வச்சுக்கல. சரி, அது அவங்க அன்னைக்கு அவங்களோட கேரக்டர், அன்னைக்கு அவங்க என்னை அவமானப்படுத்துனாங்க. இன்னைக்கு நான் வந்து என்ன சீஃப் கெஸ்ட்டாக ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, இல்லை ஊருக்கு கூப்பிட்டுருப்பாங்க, இல்லை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அப்போது
அது மாதிரியான நிலைமைக்கு நம்ம ஆட்கள் எல்லாரும் வரணுங்கிற ஒரு இதுவாக எடுத்துக்கணும் தவிர அந்த பகை உணர்ச்சியை வந்து சமூகங்களுக்கு இடையவோ இல்லை நண்பர்களுக்கு இடையவோ ஏற்படுத்துகிற ஒரு இதுவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சகோதரர் மாரிக்கு நான் கொடுக்குற அட்வைஸ். மற்றபடி இது மாதிரியான திரைப்படங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து படம் மற்றதெல்லாம் படம் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், போகிறோம். ஆனால் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜியும் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுத்துருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 200 பேர் 300 பேர் படம் பார்த்துருக்கீங்கன்னா 300 கதைகள் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். 300 பேரோட கதை இந்த இதில் வந்துருக்கு. அதை வந்து உங்களால் வெல்ல முடியும். நீங்கள் போய் வந்து சமூகம் சொன்ன மாதிரி இனிமேல் யாருக்கிட்டையும் கால் ஷீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஹீரோ தான். நீங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஹீரோ தான். அந்த ஹீரோவை வச்சு கதையாக நீங்கள் பண்ணீங்கன்னா நிச்சயமாக வாழை போன்ற இன்னொரு 100 திரைப்படங்கள் தமிழ் திரைப்பட உலகுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை வழங்கிய நண்பர் சகோதரர் மாரி செல்வராஜுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சின்ன ரெக்வஸ்ட்டு, மேடை நிறைஞ்சிருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் மெம்பர் ஆகிடணும் வரையில். உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. வணக்கம்.